ஒரு 20-30 கிராம்ஸ்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் அளவுக்கு ஒரு சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன், அதே மாதிரி ஒரு 30-40 கிராம்ஸ் அளவுக்கு வரக்கூடிய ஒரு கிராண்டான யூனிக் டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சம் ஃப்ரம் லட்சஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம ஜெயகுரு ஜுவல்லர்ஸில் ஒரு மீடியம் வெயிட்டில் வரக்கூடிய செட் ஆஃப் கலெக்ஷன், பர்டிகுலராக எங்கிட்ட ஆரஞ்ச் பாலிஷில் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோவில் நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பீஸ் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு லைக் ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி வரும்னு சொல்லிட்டு. இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராம்ஸில் வரக்கூடிய டிசைன்ஸ் உங்களுக்கு 30 கிராம்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் இருக்கிற மாதிரி ஒரு யூனிக் டிசைன் சென்டர் ஆஃப் த நெக்லஸில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். 30 கிராமுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல பிக் சைஸுங்க, நல்லா ப்ராடாக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணும்போது நெக்கில் அப்படி கம்ப்ளீட்டாக கவர் ஆன மாதிரியான ஒரு சூப்பர் டிசைன். ஹாரமே அந்த அளவுக்கு நல்ல கிராண்டாக சேம் டு சேம் பண்ணியிருக்காங்க. ஹாரம் 58 கிராமுக்கு நல்ல ஒரு லென்த்து. இது ரோப் போட்டு பின்னாடி மேலே ஏற்றி வச்சுருக்காங்க இந்த போர்டில். ஆக்சுவலாக அந்த லென்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பேக் செயின் நான் லாஸ்ட் வீடியோ போட்டப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி. அதாவது பேக் செயினோட சேர்ந்து நீங்கள் ஜுவல்லரிஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேக் செயினோட சேர்ந்து ஒரு ஜுவல்லரிஸ் அப்படியே செட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் செயினுக்குமே 10% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும். இவங்ககிட்ட பேக் செயின் பெஸ்ட்டான வேஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுனால நிறைய இதில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸில் பேக் செயின்ஸ் இருக்காது. நீங்கள் பெஸ்ட்டான வேஸ்டேஜில் பேக் செயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெயிட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இது அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி. 35 கிராம்ஸ்க்கு ஒரு கெட்டி பேட்டர்ன் நெக்லஸ் அண்ட் அதே மாதிரி 10 பவுண்டில் ஹாரம். இந்த ஜுவல்லரி சீரியஸ்லி சூப்பருங்க. ரொம்ப அழகான ஒரு கோரல் பீட்ஸ்க்கு வச்சு ஒரு யூனிக்கான 3D எஃபெக்டில் மகாலட்சுமி நெக்லஸ் கலெக்ஷன். சீரியஸில் சூப்பர் ஸ்டாண்டிங்காக அந்த 4 பவுனுக்கு அவ்வளோ அழகாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த ஹாரம் தாங்க சூப்பர் ஹைலைட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு 55 கிராமுக்கு எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங்கோட ஃபேஸ் டீட்டெயிலிங்கு அண்ட் உங்களுக்கு சைடில் வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் ஹாரம் டீட்டெயிலிங்கு, மகாலட்சுமி டீட்டெயில், பீகாக் டீட்டெயில், காசு டீட்டெயில் அண்ட் கிரீடம், மெயினாக மகாலட்சுமி மேலே இருக்க கிரீடம் டீட்டெயிலாம் அவ்வளோ நல்லா இருந்தது. இது உங்களுக்கு ஆரஞ்ச் பாலிஷில் டிசைன்ஸ் காமிக்கிற சொன்னீங்க அந்த பேட்டர்ன். இதில் க்ரீன் பீட்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் ஒரு ஃபேன்சி பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். அது ஒரு ரியல் கிடையாது. அவங்க அங்கங்கே உங்களுக்கு கோல்டு வந்திருக்கிற மாதிரி ஒரு பீடட் ஹாரம் கலெக்ஷன். இதுக்கு நீங்கள் பெண்டன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணி கூட ஃப்யூச்சரில் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு கம்ப்ளீட் கோரலில் ராம் பரிவார் இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு நெக் பீஸ் அண்ட் ஒரு கிராண்டான ஹாரம். இதில் எனக்கு ஹாரமோட நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது நெக் பீஸு. ஏன்னா உங்களுக்கு சென்டரில் ரொம்ப நல்லா மேக் பண்ணியிருப்பாங்க. இல்லை எனக்கு ஹாரம் நல்ல கொஞ்சம் நல்லா லென்த்தியாக போடணும், ப்ராப்பராக நல்ல ஒரு லுக் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஹாரம் ட்ரை பண்ணலாம். மெயினாக நீங்கள் பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டுக்கு நல்ல டீட்டெயிலிங் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இது கூட ஒரு மோஸ்ட் வாண்டட் டிசைன். இது ஆக்சுவலாக இப்போ 2 டைம்ஸ் ரீஸ்டாக் பண்ணிட்டாங்களா இந்த பீஸ் பர்டிகுலராக இந்த ஹாரம் மட்டும் வந்தப்போ அது பர்டிகுலராக சொன்னாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது. ஏன்னா 56 கிராம்ஸ்க்கு நல்லா ப்ராடாக ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீல் போட்டப்போ கூட இந்த மாதிரி ஹாரம் நம்ம 70-80 கிராம்ஸில் பார்த்தோம். பட் இது 56 கிராம்ஸ்க்கு ரீஸ்டாக் ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட். 2 ப்ராடக்ட் இது. அண்ட் நெக்லஸ் அண்ட் ஹாரம் மேட்சிங்காகவும் வாங்கிக்கலாம். அண்ட் இதில் குந்தன் ஒர்க் பண்ணி வரக்கூடிய ஒரு நெக் பீஸ், சேம் அதே குந்தன் ஒர்க் பண்ணி வரக்கூடிய ஹாரம். இப்போ உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோரல் டிசைன்லேயே எனக்கு மகாலட்சுமி டிசைன்லாம் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா திஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு பெண்டன்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்லஸில். ஹாரம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். விக்டோரியன் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பெண்டன்ட் ஒர்க் அண்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு நகாஸில் ஒரு நிலா சாந்த்பாலி ஒர்க்கும் மகாலட்சுமி ஒர்க்குமே சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. 71 கிராம் வரும். ஸோ இந்த சென்ஸ் லைக் 10 பவுனுக்கும் கம்மி 71 கிராம் வரும். அண்ட் ஆரஞ்ச் பாலிஷில் ஒரு 5-in-1 டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஆக்சுவலி 5-in-1 சொல்கிறத விட 6-in-1, 7-in-1, 8-in-1 கூட சொல்லலாம். பிகாஸ் இப்போ நிறைய பேருக்கு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுலேயும் இப்போ விற்கிற விலைக்கு ஒரு கோல்டு ஜுவல்லரி என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவ்வளோ சூப்பரான நிறைய ஐடியாஸ், நிறைய ஹேக்ஸ் எல்லாமே வருது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே கூட எனக்கு மெசேஜ்லாம் பண்ணும்போது இப்படிலாம் நீங்கள் காட்டுங்க, இந்த டிசைன் காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இன்பாக்ஸ் பண்ணுறீங்க. சீரியஸ்லி ஸோ ஹாப்பி. இது கூட பார்த்தீங்கன்னா 5-in-1 தான் சொன்னாங்க. பட் இது ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெண்டன்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். மேலே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, பின்னாடி ஒரு லாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பெண்டன்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜடபிளியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் ரோப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பெண்டன்ட் யூஸ் பண்ணிக்கிறது ப்ராட் பெண்டன்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் லென்த்தி ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது நீங்கள் வங்கியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ப்ரொவிஷன்ஸ் வருது பாருங்கள். திஸ் இஸ் லைக் 79 கிராம்ஸ் வரும். அதாவது 10 பவுன் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஹாரம். ஆக்சுவலி 7-in-1 சொன்னால் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். அண்ட் இது ஆரஞ்ச் பாலிஷ்லேயே
29 கிராம்ஸில் வரக்கூடிய ஒரு க்யூட்டான நெக் பீஸ் கலெக்ஷன். இது வந்து வரிக்காய் மாடலில் ஒரு அழகான நெக் பீஸ் அண்ட் ஹாரம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த ஆரஞ்சு பாலிஷில் வர எல்லா ஜுவல்லரிஸ்க்குமே 8% தான் வந்து அவங்க வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ ஸ்டோன் வந்து கோல்டு வெயிட் போட மாட்டாங்க. ஸ்டோன் வெயிட் இஸ் செப்பரேட், இட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் கோல்டு வெயிட். ஸோ கோல்டு கிராஸ் வெயிட் எவ்வளோ, நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்றது மென்ஷன் இந்த டேக். அண்டு ஸ்டோன் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து வரும். அதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கான ரீசனபிள் சார்ஜஸ் என்ன அப்படின்றது அது வந்து உங்களுக்கு பில் பண்ணும்போது மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து 26 கிராம்ஸ்க்கு ஒரு நியூ டிசைன். ஹாரம் வந்து சூப்பர் டிசைன். உங்களுக்கு அந்த கண்டபெரண்டா ஸ்டைலில் உங்களுக்கு அழகாக வந்து மகாலட்சுமி டிசைன் வச்சு வரும். இது செம்ம ஹிட் மாடல். இது வரிக்காய் மாதிரியும் இருக்கும், அழகாக ஒரு மாங்காய் டிசைன் மாதிரியும் இருக்கும், காசு மாலை மாதிரியும் இருக்கும், மகாலட்சுமி டிசைன் மாதிரியும் இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு ஹாரம் அண்ட் நெக் பீஸு. வெட்டிங்க்கு ஒரு க்யூட்டான ஒரு காம்போ. அதே மாடலில் இன்னொரு பேட்டர்ன், சிமிலர் மாடல், பட் உங்களுக்கு இதில் மகாலட்சுமி டிசைன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா உருவம் இல்லாமல் நிறைய பேர் கேட்பாங்கன்றதுனால இதை மாதிரி பீகாக் வச்சு கொண்டு வந்திருக்காங்க, மகாலட்சுமி வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இல்லை வெறும் ஃப்ளார் வச்சு ஹைலி எம்போஸ்டு பேட்டர்னாக இந்த கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கேரளா பிரைட்ஸ் வந்து அவங்க சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வெட்டிங் ஜுவல்லரி பேர் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூனிக். இதுவும் கீழே வந்து க்ரீன் வீட்ஸ் ஹேங்கிங்கோடு வருது. இது பீகாக்குன்னு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்விஸ்டட் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா கரெக்டாக பீகாக் மாதிரி தெரியல, பீகாக் மாதிரியும் தெரியுது டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் இது வந்து மகாலட்சுமி டிசைன் வந்து வச்சு வருது இந்த ஹாரம். ஹை எம்போஸ்ட் ஆரம்ங்க, சூப்பராக இருக்குது. 52 கிராம்ஸ்க்கு சூப்பர் எம்போஸ்ட் ஆரம். அப்படியே அந்த பெண்டன்ட் வந்து டச் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெருசாக ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பாலிஷிங் வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் பாலிஷிங் எல்லாமே 8% வேஸ்டேஜ். அண்ட் இப்போ பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து மீடியம் வெயிட்டில் வரக்கூடிய வெட்டிங் செக்மெண்ட். இந்த செட்டோட வெயிட் எல்லாமே அந்த நல்லா ரீசனபிளாக இருக்கும். மெயினாக இதோட டிசைன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டீட்டெயிலிங்கோடு வரக்கூடிய நெக் பீஸு. இது ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மாடல் சொல்லலாம் கண்டிப்பாக. இது விண்டேஜ் ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு அட்டிகை பேட்டர்னை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு வரக்கூடிய ஒரு மாடல். ஆனால் 27 கிராம்ஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாடல் ஹாரமில் வந்து உங்களுக்கு மாங்கால மகாலட்சுமியும் 2 ஆர்ச் ஒர்க் பண்ணி வரக்கூடிய மகாலட்சுமி டிசைனும் பெனண்டில் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 40-47 ரொம்ப அழகாக வரும். இது வந்து ஒரு மோஸ்ட் ரெக்கமெண்டட் செட்டுன்னு நான் சொல்லுவேன். 20 கிராம்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு நெக் பீஸ் அண்ட் ஒரு அம்சமான ஒரு ஹாரம். 37 கிராம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. 20 கிராம்ஸ்க்கு நெக் பீஸ் சூப்பராக இருக்கும். அந்த வெட்டிங் செட்டே ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நல்ல ஒரு ரீசனபிள் வெயிட்டு, டீட்டெயிலிங்கும் சூப்பராக இருந்தது. இந்த பெண்டன்ட் வந்து கொஞ்சம் பெருசு, 27 கிராம்ஸ்க்கு நல்ல பெரிய பெண்டன்ட்டு. ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க மகாலட்சுமியை. அழகாக அந்த தாமரையிலேருந்து அந்த சாரீ அவங்க வச்சுருந்த அந்த காசு கொட்டுற விதம், அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்தது. இப்போ வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு டீட்டெயிலிங் அண்ட் பார்க்காத ஒரு பர்ஃபெக்ஷன். 27 கிராம்ஸ்க்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனோடு வரக்கூடியது. ஹாரம் வந்து செம பியூட்டிஃபுல். பிஃபோர் பார்த்த செட்டுக்கும் அதுக்கும் அப்படியே குவைட் அப்போசிட். அண்ட் திஸ் பர்டிகுலர் செட் ஒரு எவர் க்ரீன் அண்ட் ட்ரெண்டிங் செட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆன்டிக்கில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மாடல் இந்த மாடல். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்கான டிசைன் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கீழே அந்த கோல்டு பால்ஸ் ஹேங்கிங்கோட, இதில் பீட்ஸ் ஹேங்கிங்கோட கிடையாது, பெருசாக ஸ்டோன் மட்டும் குந்தன் ஒர்க் அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த டிசைன் வந்து நல்லா ஹைலைட் ஆகுன்றதுனால இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மைல் டிசைனை ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபெதர் ஒர்க்கோடு காமிச்சிருப்பாங்க. நடுவில் ஹைலி எம்போஸ்ட் மகாலட்சுமி டிசைன். இது வந்து செமி ஆன்டிக் லுக்கில் வருது, நாட் கம்ப்ளீட்டாக ராயல் ஆன்டிக்கில் வர மாதிரி இல்லாமல் ஒரு டல் ஃபினிஷ் செமி ஆன்டிக் லுக்கில் வருது. நல்ல அழகான ஒரு ஹாரம், நல்ல லென்த்தியான ஹாரம்ங்க. நான் அதே தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து. அவங்க ரோப் போட்டு பின்னாடி வந்து அப்படி மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதோட லென்த் வந்து ரொம்ப நல்ல லென்த்து. ஏன்னா எல்லாமே நான் மேலே வச்சு காமிக்கலாம். நீங்கள் நிறைய வாட்டி கேட்பீங்க கொஞ்சம் மேலே வச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாக நிறையா வந்து வச்சு காமிக்கிறதா இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும் அண்ட் ரொம்ப டைமும் எடுக்கும். சில டிசைன்ஸ் நான் வச்சு காமிச்சிருக்கேன். பட் மோஸ்ட்லி இந்த லென்த் வந்து சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த டிசைனும் சூப்பராக இருந்தது. டபுள் லேயரில் அவங்க காமிச்ச விதமும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மகாலட்சுமி வந்து பெண்டன்ட்டில் ப்ளேஸ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 4 பவுண்டில் வருது இந்த ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ்ஸு. ஹாரம் வந்து கரெக்டாக 10 பவுன் வருது. நல்ல கெட்டியாக இருக்கும். நீங்கள் பெண்டன்ட்டில் டச் பண்ணிங்கன்னா அவ்வளோ கெட்டியான பேட்டர்ன் அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியும். கீழே வந்து குடம், காசு கொட்டுற விதம், ஸ்மைலிங் ஃபேஸில் மகாலட்சுமி, அந்த கிரீடம், அவங்க உட்காந்துருக்கிற அந்த பெரிய ஆர்ச் ஒர்க்கு எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டன்னிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே 10% வேஸ்டேஜ்லேயே உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிடும். இப்போ கோல்டு ஜுவல்லரிக்கு ஆஃபருமே போட்டிருக்காங்க. என்ன ஆஃபர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்.